பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவது இல்லை. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனத்தை வாசிக்க கவனியுங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம், Gospel according to Matthew chapter 25 verses 1 through few verses. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அன்பின் பரலோக பிதாவே, எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்திற்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுங்க. நாங்கள் பரலோகத்துக்கு வரணுமே, அதுக்கு உங்களுடைய வார்த்தையினால தான் ஜீவித்து பரிசுத்தம் அடைந்து நாங்கள் ராஜ்யத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவன் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. மத்தேயு 25ஆம் அதிகாரம் கொஞ்சம் ஃபெமிலியரான பகுதி, எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. 10 கன்னிகளை குறித்து இங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை, புத்தி இல்லாத கன்னிகைகள் செய்த புத்தி இனங்கள். புத்தி இல்லாத கன்னிகைகள் செய்த புத்தி இனங்கள். 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 3ஆம் வசனம், புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷமா இந்த மத்தேயு புஸ்தகத்தில் பரலோக ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அதிகமாய் எச்சரித்து சொல்லுகிறார். நீங்க மத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, அதுக்கு முன்பதாக இதை பார்ப்போம். இந்த அப்பொழுது பரலோக ராஜ்யம் என்று போடப்பட்டது. ஆரம்பிக்கும் போதே அப்பொழுது. எப்பொழுது? இயேசு ஏதோ ஒரு காரியத்தை உரையாற்றி கொண்டிருக்கிறார். 24ஆம் அதிகாரத்தில் சில காரியம், அது கடைசி காலத்தை குறித்து எழுதுகிறார். கடைசி நாட்களில் என்ன நடக்கும், வருகை நாள் எப்படி இருக்கும், மனுஷகுமாரனுடைய நாள் எப்படி இருக்கும், வானம் எப்படி இருக்கும், இப்படி வருகையின் அடையாளங்களை குறித்து 24ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் பேசுகிறார். பஞ்சங்கள் ஏற்படும், பூகம்பங்கள் ஏற்படும், நானே கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். இப்படி வருகையுடைய நாட்கள், லோத்தி நாட்கள் நடந்த போல் நடக்கும். கள்ளத்திற்கு எழும்புவார்கள், சபைக்குள் நடக்கும், மின்னல்கள் தோன்றும், பிணம் எங்கே கழுகுகள் கூடும், உபத்திரவம் இருக்கும். இப்படி பல காரியங்களை, வருகை குறித்து, கடைசி காலத்தை குறித்து, ஆண்டுடைய நாளை குறித்து எச்சரித்து இங்கே ஜனங்களுக்கு எச்சரிப்பாய் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போது கடைசியில் ஓமையை சொல்றார் 25ஆம் அதிகாரத்தில். அப்பொழுது அது உண்மையாக பாருங்க, ரகசிய வருகை குறித்து சொல்றார். நோவா காலத்தில் நடந்தது போல் நடக்கும், மனுஷமான நடந்தது போல் நடக்கும், லோத்தின் காலத்தில் நடந்தது போல் நடக்கும்னு சொல்லிட்டு பாருங்க. 40 ஸ்ரீ வயலில் இருப்பார்கள், ஒரு ஏற்றுக்கொள்ளப்படும், ஒருவர் கைவிடப்படுவான். ரகசிய வருகை குறித்து பேசுறார். அப்புறம் 42ஆம் வசனத்தை கவனிங்க, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிடுவான் என்று அறிந்திருப்பான். நீங்கள் நினையாத நாளில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்கள் ஆயத்தமா இருங்கள். இப்படி வருகை குறித்து சொல்றார். எப்போ இயேசு வருவாருன்னு தெரியாது, எப்போ இயேசு வரப்போறான்னு தெரியாது, விழித்திருங்க, ஆயத்தமா இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆயத்தமாக நொடுக்கிற கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. இயேசு வரப்போகிறார். இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படும் நம்முடைய ஏக்கம், நம்முடைய ஜெபம் எல்லாம் இயேசுவின் வருகையினர். நாம் நம்பினால் நம்பாவிட்டாலும் இயேசு வரப்போகிறார். எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் இயேசு வரப்போகிறார். நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் இயேசு வரப்போகிறார். நாம் ஆயத்தமோ இல்லையோ இயேசு வரப்போகிறார். நாம் விசுவாசிக்கிறோமோ இல்லையோ இயேசு வரப்போகிறார். இயேசுவின் வருகை மிக மிக சமீபம் என்பதை நாம் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாய், அடையாளங்கள் மூலமாய், நாம் ஒவ்வொரு நாளும் நடக்கிற செய்தி மூலமாய் நாம் எச்சரிக்கப்படுகிறோம். இதை சொல்லிட்டு பரலோக ராஜ்யம் தீவட்டிகளை கொண்டு வருகிற மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற 10 கன்னிகளுக்கு ஒப்பா இருக்கும். பொதுவாய் மத்தேயுல பல காரியம் தேவ ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு ஓமை கூட பார்த்தீங்கன்னா 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு புறப்பட்டு போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரன் அழைத்து தன் ஆசையில் அவன் வசமாய் ஒப்பு கொடுக்கிறது போல் இருக்கிறது.
இப்படி ஒரு உவமை பரலோக ராஜ்யத்தை குறித்து போடப்பட்டிருக்குது. 13ஆம் அதிகாரத்திலிருந்து கவனிச்சீங்கன்னா அங்கே பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு விதை விதைக்கிறது, அது பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுறார். 31ஆம் வசனம் 24ஆம் வசனம் பாருங்க, மத்தேயு 13:24. வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனசில் ஒப்பா இருக்குது. பரலோக ராஜ்யம் என்ன உவமை பேசுறார்? ஜனங்களுக்கு புரியும்படியாய், கருத்துக்களை உணர்ந்து அவங்க அதுக்கு ஆயத்தப்படும்படியாய் சொல்றார். அதுக்கப்புறம் 31ஆம் ஒரு வசனம் அங்க ஒரு உவமை சொல்றார். வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. பாருங்க. அப்புறம் 33ஆம் வசனம் ஒரு உவமை, வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. 44ஆம் வசனத்தில் ஒரு உவமை, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்து ஒப்பா இருக்கிறது. 45ஆம் வசனத்தில் ஒரு உவமை, மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. 47ஆம் வசனம், அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவித மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. 18ஆம் அதிகாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்தில் அங்கே 23ஆம் வசனம், எப்படி பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டியிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. இப்படி ராஜ்யத்தை குறித்து எழுதுகிறார். 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போது பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் வீட்டஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. 22ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்குது. இப்படி பரலோக ராஜ்யத்தை குறித்து மீண்டும் மீண்டும் இயேசு பல முறை மத்தேயுல பார்க்கும்போது அவர் ஓமையினால சொல்றார், ஓமையா சொல்றார். பரலோக ராஜ்யம் இருக்குது, எல்லாத்திலையும் பார்க்கும்போது ஆயத்தத்தை குறித்து பார்க்க முடியும். பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், கிங்டம் ஆஃப் ஹெவன். இயேசு கிறிஸ்து மத்தேயு நீங்க வந்தீங்கன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அது முதல், அதுல இருந்து நீங்க வரிசையா மத்தேயு அந்த இதுல இருந்து வாசிச்சீங்கன்னா பரலோக ராஜ்யம், பரலோகம் பரலோகம் என்று பல முறை எழுதப்பட்டிருக்கிறது. நான் கொஞ்சம் அதை தியானித்து கொஞ்சமா கோடு போட்டேன். பரலோகம், பரலோக ராஜ்யம். இயேசுடைய முதல் பிரசங்கம் வந்து வாயிலிருந்து வரும்போதே பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பேசினார். பாருங்க, மலை பிரசங்கம் பண்றார். அதுப்புறம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க, ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்புறம் எங்க பேசுற 10ஆம் வசனம், நீதி நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 12ஆம் வசனம், சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன். 16ஆம் வசனத்துல பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, இப்படி பரலோகத்தை குறித்து மீண்டும் மீண்டும் வருகிறது. 19ஆம் வசனத்துல பரலோகத்தில் பெரியவனா என்னப்படுவான். 20ஆம் வசனத்துல பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி பரலோகத்தை குறித்து வரிசையா 6ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதா. இப்படி பரலோகத்தை குறித்து மறுபடியும் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு சபையே, வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஆண்டவர் இயேசு வரப்போகிறார், உங்களுக்கும் சொல்லுகிறார் இயேசு வரப்போகிறார். சரி, இப்போ நம்ம முதலாவது வந்த 25ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். சில காரியத்தை நான் உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். அவனுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். அவனுடைய வருகை குறித்து கிட்டத்தட்ட 1625 டைம், 1625 முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Praise the Lord. இங்கே 10 கன்னிகைகள், அதில் 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. ஆண்டவர் மணவாளன். அப்படித்தான் ஒரு உறவு இருக்கிறது நமக்கும் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு. மணவாளன் மணவாட்டி. ஆதாமை மண்ணினாலே உருவாக்கினார், அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்கும்படிக்கு அயர்ந்த நித்திரை கொடுத்தார். விழாவில் எலும்பு எடுத்து அந்த விழா எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை உருவாக்கினார், ஏவாள். ஒரு மணவாட்டி. ஆதாம் என்கிற மணவாளனுக்கு விழா எலும்பினால் எடுக்கப்பட்ட மணவாட்டி ஏவாள் வந்தாள். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்தது தான் மணவாட்டி ஆகிய சபை. அதுதான் நாம். எப்படி வந்தது? விழாவில குத்துனாங்க, தண்ணீரும் ரத்தமும் பீரிட்டு பாய்ந்தது. கடைசி சொட்டு ரத்தம். இனி ரத்தம் இல்லை சிந்துவதற்கு, தண்ணீரும் பீரிட்டு பாய்கிறது. அந்த விழா எலும்பிலிருந்து சிந்தப்பட்ட ரத்தத்தினால் சபை உருவாக்கப்பட்டது. எவ்வளவு ஒரு ஐக்கியம் பாருங்க. கல்யாண விருந்து பாருங்க. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த 10 கன்னிகைகளும் 2 கூட்டமும் மணவாளனை சந்திக்க போனாங்க. 2 கூட்டமும் புறப்பட்டார்கள், எதிர்கொண்டு புறப்பட்டார்கள். இந்த 2 கூட்டமும் கன்னிகைகள். இந்த 2 கூட்டத்துடைய நோக்கமும் மணவாளனுடைய அறைக்கு போகணும்.
இந்த ரெண்டு கூட்டத்துடைய நோக்கமும் மணவாள் வருக என்கிற சத்தம் கேட்கணும். ரெண்டு கூட்டத்துடைய கையிலையும் தீவட்டிகள் இருந்தது. இந்த ரெண்டு கூட்டமும் நித்திரை பண்ணார்கள். இந்த ரெண்டு கூட்டமும் காத்து கொண்டிருந்தது. ரெண்டு கூட்டமும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரே ஒரு காரியம், 3ஆம் வசனம், புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளை கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். தீவட்டி கொண்டு போனாங்க, ஆனா எண்ணெய் கொண்டு போகல. அவருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். ஏற்கனவே சொன்ன இன்னைக்கு செய்தி, புத்தி இல்லாத கன்னிகைகள் செய்த புத்தியினங்கள். புத்தியினமா என்ன செஞ்சாங்க? முதலாவது, அந்த 5 கன்னிகைகளும் விளக்கை எடுக்கும் போது அதில் எண்ணெய் இருக்கிறதா என்று பார்க்கவில்லை. முதலாவது விளக்கு எடுத்துட்டு போகும்போது என்ன இருக்குதான்னு பார்க்கணும். என்ன இருக்குது? அதாவது அந்த காலத்தில் தேவ சமூகத்திலோ தேவாலயத்திலோ வெளியே வீடுகளில் எப்பவுமே வெளிச்சத்திற்கு விளக்கு இருக்கும். அதில் எண்ணெய் ஊற்றப்பட்டிருக்கும். தேவ சமூகத்தில் பார்த்தீங்கன்னா 7 அகல் கொண்ட குத்து விளக்கு இருக்கும். எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதில் திரிய கரிந்து திரியெல்லாம் வெட்டி விடணும், எண்ணெய் ஊற்றணும், திரிய மாற்றணும். ஆனால் விளக்கு ஒருபோதும் அணையக்கூடாது. அன்னைக்கு விளக்கு அணைகிறது. ஏன் தெரியுமா? எண்ணெய் இல்லை. எண்ணெய் அபிஷேகத்தை காண்பிக்கிறது. எண்ணெய் பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. பரிசுத்த தைலத்தை காண்பிக்கிறது. புதிய ஜீவியத்தை காண்பிக்கிறது. ஐயா, தீவட்டி இருதயம் கொழுந்து விட்டு எரிகணும். இன்னைக்கு இருதயம் ஆவில அனமாய் இருக்கணும். யோவான் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டது. ஆனால் இன்னைக்கு விளக்கு தண்டை அதை மூடி வைக்கிறோம். விளக்கு அலைந்து போயிருக்கிறது. எண்ணெய் இருக்கிறதா என்று நாம் சிந்திக்கல. அந்த பாத்திர கன்னிகைகள் விளக்கு எடுக்கும் போது எண்ணெய் இருக்கிறதா என்று பார்க்கவில்லை. நம்ம சிந்திச்சு பார்க்கணும். யோசித்து பாருங்க, நம்மகிட்ட அபிஷேகம் இருக்குதா? எண்ணெய் இருக்குதா? இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய் தேவ சமூகத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஆசானுடைய சுத்திகரிப்புக்காக அவருடைய கரத்தில் காதில் எண்ணெய் பூசப்பட்டது. என்ன இருக்குதா? ஆண்டவர் சாமுவேல்ட்ட சொல்றார், கொம்பில தைலத்தை நிரப்பி எண்ணெய் நிரப்பி கொண்டு போ. அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் இல்லாமல் ஒன்னும் செய்ய முடியாது. ஜலத்தினால் ஆவியினால் புறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. என்ன புத்தியன தெரியுமா? விளக்கு எடுத்துட்டு போகும்போது என்ன இருக்குதான்னு பார்க்கல. சும்மா ஒரு நிர்விசாரம், சோம்பேறித்தனம், இலக்காரமா நினைத்தது. தேவையில்லை, சும்மா நம்மள எடுத்துட்டு போவோம். சபைக்கு தானே போறோம், சும்மா பைபிள் கொண்டு போவோம். பைபிள் திறந்து வாசிக்க தெரியாது. ஆமோஸ் எங்க இருக்குன்னு அப்படி சொல்லுவாரு. அவங்க எங்கேயோ தேடிட்டு இருப்பாங்க, புதிய ஏற்பாட்டில் தேடிட்டு இருப்பாங்க. மீகா ஆரம்பத்தை தேடிட்டு இருப்பாங்க. சும்மா அவங்களும் தெரியாம. இன்னைக்கு அப்படித்தான் அனைவருடைய ஜீவியங்கள். கடமை கிறிஸ்தவர் தாங்க இவங்க. விளக்கு எடுக்கும் போது ஏதோ ஒரு சபை கொண்டு போகும்போது கொண்டு போகிற ஒரு பொருள் போல கொஞ்சம் அலசி பார்க்கணும். என்ன இருக்குதா? கொஞ்சம் ஆயத்தம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பாருங்க. என்ன இருக்குதா? அபிஷேகம் இருக்குதா? இன்னும் எண்ணெய் கொண்டு போகணுமா? இன்னும் ஊற்றப்படும், நிரம்பி வழியணும். 2வது, எண்ணெய் இல்லாதிருந்தும் விளக்கை கொளுத்தினார்கள். என்ன ஒரு புத்தியினம் பாருங்க. அதான் புத்தி இல்லாதவர்கள். என்ன இல்ல, அப்போ சத்தம் வருகிறது. நடு ராத்திரியில மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை கொண்டாங்க. அப்போ திடீரென்று சத்தம் கேட்கிற நடுராத்திரியில், இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போய் புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணாங்க. தீவட்டு ஆயத்தம் பண்றாங்க. வரும்போதே எண்ணெய் இல்லை, அப்பவும் எரிய வைக்கிறாங்க. என்ன ஒரு புத்தியினம் பாருங்க. அது எப்படி எரியும்? எண்ணெய் இல்லாம எப்படி எரியும்? எப்படி எரிந்து கொண்டிருக்கும்? இருக்கிற கொஞ்ச நேரம் மட்டும்தான் எரியும், அணைந்து விடும். இன்னைக்கு அன்னையருடைய ஜீவம் அப்படித்தான் அணைஞ்சு போகிறது, அணைஞ்சு போகிறது. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. மாம்சத்துல எரிய விடுறோம். இன்னைக்கு மாம்சத்துல எரிய விடுறோம். இல்ல, ஆண்டு உலகத்தை வெளிச்சமா இருக்க சொல்லியிருக்கிறார். எப்பொழுதும் அந்த பரிசுத்த ஸ்தலத்தின் முழுவதும் பிரகாசமே அந்த குத்து விளக்குல தான் வரும். பிரகாசத்தினுடைய பிரகாசம் வழிபடத்துல இருந்து வரும்.
மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவ மகிமையினால தேவன் பிரசன்னமா இருக்கும்போது அங்க பிரகாசம் உண்டாகும். ஆனா பரிசுத்த ஸ்தலத்தில் குத்தி விளக்கிலிருந்து வருகிற பிரகாசம் தான் தேவை. எதற்கு? எண்ணெய் தேவை. எண்ணெய் இல்லாமல் எரிய விடுறாங்க. எவ்வளவு துணிகரம், எவ்வளவு அசால்ட்டு பாருங்க. அப்ப அணைஞ்சு போகுது. மூன்றாவது, எண்ணெய் விற்கிற இடத்தில் வாங்க செல்லாமல் விற்காத இடத்தில் கேட்டாங்க. நீங்க அநேகருடைய காரியம் அதுதான், அறியாமல் தெரியாமல் என்ன பண்ணும் தெரியாம செய்யக்கூடிய நேரத்தில் செய்யாம. இப்போ எண்ணெய் இல்லை, என்ன பண்றாங்க பாருங்க. 8ஆம் வசனம், புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி நீங்கள் எண்ணெய் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டில் அணைந்து போகிறது என்றார்கள். அவங்க என்ன சொல்றாங்க? புத்தி உள்ளவர்கள் பிரயுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இருக்கும்படிக்கு நீங்கள் விற்கிற இடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார். விற்கிறவங்கிட்ட போய் வாங்கிடுங்க, நாங்கள் கொடுத்தா எங்களுக்கும் உங்களுக்கும் போதாது, எல்லாரும் கைவிடப்பட்டுருவோம். ஐயா, அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அடுத்தவருடைய ஜீவித்தை அழிப்பது. இதுல எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோம் தெரியுமா? அடுத்தவனை நாசமா போற வைக்கிறது. நான் விளங்காம போனாலும் பரவாயில்ல, அவனையும் முன்னாடி தப்பு பண்ணும்போது தோப்புறம் போட சொல்லுவாங்க. 2 பேருக்கு ஆதையும் பிடிச்சிட்டு மாற்றி சொல்லுவாங்க. உன்னால நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட. அதே மாதிரிதான் சொல்லுவாங்களே, நண்டு பாக்ஸில் போட்டு வச்சாங்க எல்லா இடத்துலையும். அதில் இந்திய நண்டுக்கு மட்டும் மேலே பாக்ஸில் மூடி வைக்கலையா, மற்ற எல்லா நாட்டிலும் மூடி வச்சுருந்தாங்க. ஏன் இந்தியா நண்டு மட்டும் வச்சிருக்க இடத்துல நீங்கள் ஏன்னா மூடி வைக்கல? மூடி சொன்னாங்களா, நண்டு மேலே ஏறி வெளியே வராது. இந்தியா நண்டு ஒன்று மேலே ஏறி வரும்போது அடுத்த நண்டு கீழே வந்து காலை பிடிச்சி கீழே எடுத்து விட்ரும். இதே மாதிரி தான் அடுத்தவன் உயரும் போது, அடுத்த ஒரு பரிசுத்தில் வளரும் போது, கத்திற்குள் வரும்போது நம்ம அவனை அப்படியே கீழே வள தள்ளிடுறோம்ல. எனக்கு என்ன இல்லை, அவனுக்கு என்ன இல்லாமல் ஆயிடணும், அவனுக்குள்ள பிரவேசிக்காமல் ஆயிடணும். ஆயத்தம் இல்லை. அதான் பார்க்குறோம். ஆயத்தப்படுத்தினார்கள், தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். என்ன இல்லாமல் எங்கே ஆயத்தப்படுத்துவாங்க? இப்போ எங்கே போகிறாங்க பாருங்க. விற்கிற இடத்தில் வாங்கி கொள்ளுங்க. ஐயா, அபிஷேகம் விற்கிற இடத்துல வாங்க முடியாது. அபிஷேகம் விற்கப்படுகிற ஒன்று அல்ல, பெற்றுக்கொள்ளப்படுகிற ஒன்று. காத்திருந்து பெற்றுக்கொள்ளப்படுகிற ஒன்று. பேதுரு அப்ப அற்புதம் செய்யும் ஒருத்தனுக்கு ஆசை, நான் இவ்வளவு காசு கொடுக்குறேன், எனக்கு இந்த வரம் வேணும். ஐயா, அபிஷேகம் வரம் விற்கப்படுகிறதல்ல, வாங்கக்கூடியதல்ல, பெற்றுக்கொள்ளக்கூடியது. must receive, we can't buy. புத்தியினும். அடுத்தது, நடுராத்திரியில் கடைகள் அடைத்த பின்பு எண்ணெய் வாங்க போனாங்க. நடுராத்திரி சத்தம். நடுராத்திரி யார் எண்ணெய் விற்பா? அப்ப எப்பவுமே ஆயத்தப்படுத்தணும். சமயத்துக்கு அந்த நேரத்தில் மட்டும் நம்ம பண்ண முடியாதே. அப்ப முன்பதாகவே வாங்கி வைத்து, இந்த நிகழ்ச்சிக்காக முன்பதாகவே வாங்கி வைத்து எண்ணெய். ஆனா நடுராத்திரி கிடைக்குமா? அலைஞ்சு திரிஞ்சிருப்பாங்க, எவ்வளவு தூரம் போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் மணவாள வந்து விட்டார். அடுத்தது 10ஆம் வசனம், அப்படி அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அது 13ஆம் வசனம், மனுஷகுமார் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருந்தனால் விழித்திருங்கள், அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். எப்போ வருவாருன்னு தெரியல. எவ்வளவு ஒரு நிர்விசாரம் பாருங்க. கதவு பூட்டின பின்பு ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவன், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறோம். அவர்கிட்ட போய் சென்று எங்களுக்காக திறக்க வேண்டும் என்று கேட்டாங்க. எவ்வளவு புத்தியினம். கதவு மூடியாச்சுன்னா எப்படி திறக்கும்? அவர்கிட்ட போய் திறங்க. எங்கேயோ போய் என்ன கிடைச்சி வந்திருக்கிறாங்க? இல்லை, என்னுடைய விளக்கு அலைஞ்சா முடிச்சது, என்கிட்ட வெளிச்சம் இல்லையே. ஐயா, 5 கண்ணியை போல புத்தி இல்லாதவங்களா இருக்கிறீங்களா? இன்னைக்கு புத்தி உள்ளவங்களா மாறுங்க. நடுராத்திரியிலே அவனுடைய நாள் நமக்கு தெரியாது. யூதருடைய திருமண கலாச்சாரத்தை பார்த்தோம் என்றால், மணவாட்டியை திருமணம் செய்வதற்காக முதல்ல போய் மணவாட்டியை கூப்பிட்டு வந்து 7 நாள் சுத்திகரிப்பினால் சுத்தப்படுத்தல் அப்படி இல்லை, வாசனை திரவியத்தினால் அலங்கரிக்கிற காரியம் நடக்கும். 7ஆம் நாள் முடிந்த பின்பதாக மணவாட்டியை கூப்பிட்டு கன்னிகைகள் எல்லாம் சேர்ந்து, அந்த 7 நாளும் இங்கே யூத கலாச்சாரப்படி விருந்து நடக்கும். 7 நாளும் மணவாள இடத்துல ஒவ்வொரு நாள் விருந்து நடக்கும். மணவாட்டியை பார்க்க முடியாது. இந்த 7 நாள் நிறைவுல மணவாட்டியை கூப்பிட்டு கொண்டு வருவாங்க. வரும்போது கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கன்னிகைகள் எல்லாம் விளக்கு கொண்டு வருவாங்க. அந்த நேரத்தில் விளக்கு இல்லைன்னா வர முடியாது. அப்போ திடீரென்று சத்தம் கேட்க, எப்போ வருவாருன்னு தெரியாது. ஆயத்தப்படுத்திட்டே இருப்பாங்க. மணவாட்டியை வாசனை திறத்தினால் அலங்கரிச்சு கொண்டே இருப்பாங்க. அப்போ ஆயத்தப்படுத்திட்டே இருப்பாங்க. திடீரென்று சத்தம், மணவாள் வருகிறார். அவர் எப்போ வேணாலும் வருவார். மணவாள் வருகிறார் என்கிற சத்தம் கேட்கும்போது உடனடியாக யாருக்குமே முதல்ல சொல்லிட்டு வரமாட்டாங்க. இந்த நாள்லயே பாருங்க, திருமண வீடு வரும்போது பொண்ணு வீட்டுக்கு இங்கே மாப்பிள்ளை போகணும்,
எங்கே வந்துட்டு இருக்கிறீங்க, கிளம்பிட்டீங்களா, சர்ச்சை ஆரம்பிக்கணும், ப்ரேயர் ஆரம்பிக்கணும், டைம் ஆச்சு. கிளம்பும்போது சொல்லுவாங்க நாங்கள் கிளம்பிட்டோம், இப்போ வந்துடுவோம். பாருங்கள், இப்போ உள்ள நாட்கள்லாம் வித்தியாசமாச்சு. அப்போ அப்படி கிடையாது. 7 நாள் சுத்திகரிப்பு நாள், சுத்திகரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே மணவாளர் திடீரென்று வருவார். மணவாள் வருகிறார் என்று பக்கத்தில் வரும்போது சத்தம் கேட்கும். உடனே ஆயத்தமாக இருந்தவங்க உடனே கிளம்பி கதவு திறக்கப்படும். கதவு திறந்த பின்பதாக மணவாளன் மணவாட்டி அழைத்து உள்ள போவார். மற்ற எல்லாரும் வெளியே வருவார்கள். அது யூதருடைய திருமண கலாச்சாரம். அது பின்பதாக பாருங்க, ஒரு மிருகத்தை அடிச்சு கொண்டு வரணும். யூதருடைய கலாச்சாரம். மணவாளன் திருமண பின்பதாக அவன் பெரிய மிருகம், சிங்கம் போல மிருகம் அடிச்சு கொண்டு தான் அவனுக்கு பெருமை, பெரிய கணம். மனைவியும் தன்னை பெருமை பாராட்டுவாள். ஏதாவது சின்ன மிருகமாக அடிச்சுட்டு வரணும். உனக்கு தெரியுமா, ஐயா இயேசு வரப்போகிறார். ரகசிய வருகை, 2ஆம் வருகை. 2ஆம் வருகை 2 பகுதி உண்டு. ஒன்று ரகசிய வருகை, அது பின்பதாக பகிரங்க வருகை. ஆண்டவர் முதலாவதாக ஆயத்தமாகி நம்மை சுத்திகரிப்பதற்காக, நியமிப்பதற்காக கர்த்தர் நியமித்து வந்திருக்கிறார். நம்ம எடுத்துக்கொண்டு மத்தியாகத்தில் வைப்பார். 7 ஆண்டுகள் பூமியிலே உபத்திர காலம், மகா உபத்திர காலம், அந்திகிறிஸ்துவின் ஆட்சி. அது பின்பதாக நித்தியத்திலே கல்யாண விருந்து, 2ஆம் வருகையில் பகிரங்கமாய் ஆண்டவர் இங்கே கால் வைப்பார், எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு கூட. பின்பதாக நித்திய கல்யாண வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கு அங்கே யூத கலாச்சாரத்துபடி மிருகத்தை கொள்ளணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சங்கிலினால் கட்டி நரகத்தில் பாதாளத்தில் வைக்கப்படுகிற சாத்தானாகிய வலு சிறப்பத்தை அன்றைக்கு ஜெயிப்பார். பெரிய ஒரு மிருகம், ஆனால் பெரிய தேவன் இயேசு அன்றைக்கு முறியடிப்பார். அவர் மணவாளன் என்பதை காண்பிக்கிறது. ஆனால் புத்தி இல்லாதவர்கள் உள்ளே பிரவேசிக்க முடியல. புத்தி உள்ளவர்கள், நாம் கண்ணியா இருக்கலாம், தீவட்டி இருக்கலாம், நாமும் பிரவேசித்திருக்கலாம், புறப்பட்டு போகலாம். ஆனால் கதவு அடைக்கப்பட்ட பின்பதாக பிரவேசிக்க முடியாது. கிருபையின் காலம் முடிவடைந்து விடும். கிரியைக்கு பலன் கொடுக்கிற காலம் வரப்போகிறது. அன்றைக்கு இயேசு நியாயஸ்தானத்தில் இருப்பார். கிருபை உள்ளவராக இருக்க மாட்டார், நியாயஸ்தானத்தில் இருப்பார். நீதி உள்ள தேவனாய் இருப்பார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. திரும்ப மீண்டும் உள்ள பிரவேசிக்க முடியாது. அப்படித்தான் லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்தில் பார்க்குறோம். ஐஸ்வர்யவான் கேட்குறான், என்ன எப்படியாவது விடுங்க, என் சகோதரியாக சொல்லிட்டு வரேன். உள்ள போனால் வெளியே வர முடியாது. மீண்டும் நான் சொல்கிறேன், அந்த கன்னிகைகள் 5 பேருக்கு விளக்கு இருந்தும் அதில் எண்ணெய் இருக்கிறதா என்று பார்க்கலங்க. நிர்விசாரம். 2வது, எண்ணெய் இல்லாதிருந்தும் விளக்கு கொளுத்துனாங்க. 3வது, எண்ணெய் விற்கிற இடத்தில் வாங்க செல்லாமல் விற்காத இடத்துல போய் கேட்டாங்க. அடுத்தவங்களை எப்படியாவது மட்டம் தட்டிடணும், அடுத்தவங்களையும் போகடாம ஆக்கிடணும். நடுராத்திரியில் கடைகள் அடைக்கப்பட்ட போதிலும் எண்ணெய் வாங்க போனாங்க. புத்தியினம். கதவு அடைக்கப்பட்ட பின்பதாகும் கதவை போய் தட்டுறாங்க. எவ்வளோ ஒரு புத்தியினமான செயல் பாருங்க. நான் புத்தி உள்ள கன்னியையா, புத்தி இல்லாத கன்னியையா? மீண்டும் மீண்டும் பல காரியத்தை சொல்றார். பரலோக ராஜ்யத்தை குறித்து. ஒருவேளை உங்களுடைய எண்ணெய் இல்லாமல் இருக்குமெனால் எண்ணெயை பெற்றுக்கொள்ளுங்க. தைலம் ஊற்றப்படுகிறது. ஆரோனில் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலும் அங்கிலும் இறங்குமான நல்ல தைலத்துக்கும் அந்த சிரசிலை ஊற்றப்படும் போது அப்படியே வடிந்து தாடியில் சரீரத்தில் இறங்குவது. முழு சரீரத்தையும் அந்த பரிசுத்தம் சுத்திகரிக்கிறது. அபிஷேகம். எண்ணெய் தேவை. யா எரியணுமா? எண்ணெய் தேவை, அபிஷேகம் தேவை. கர்த்தருக்கா நிற்கணுமா? அபிஷேகம் தேவை. வைராக்கியம் போராட்டி நிற்கணுமா? அபிஷேகம் தேவை. உலகத்தை ஜெயிக்கணுமா? அபிஷேகம் தேவை. சில காரியத்தை மேற்கொள்ளணுமா? அபிஷேகம் தேவை. எண்ணெய் தேவை. எரிந்து கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. உண்மையான பக்தன் படிக்கிறார், பாடல் படிக்கிறார். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். கேளுங்க ஆண்டவரே, நான் கைவிடப்பட்டுறக்கூடாது. புத்தி இல்லாத கண்ணியை போல மாறிடக்கூடாது. புத்தி உள்ள கண்ணியா இருந்து சத்தம் கேட்கும்போது நான் உங்களுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கணுங்கிற கேளுங்க. அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அதற்காக ஆயத்தப்படுத்தும்.
மற்றவர்களை ஆயத்தப்படுத்த கிருபை தாரும். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் புத்தியுள்ள கன்னிகையாய் கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேக தைலத்தினால் கர்த்தர் அபிஷேகிப்பீராக. இவங்களை எண்ணெய் இல்லாமல் போயிடக்கூடாதப்பா. முழுவதும் கர்த்தர் எண்ணெயினால் இவர்களை நிரப்பும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், வருகைக்கு ஆயத்தப்படுத்தும், கைவிடப்பட்டிருக்கூடாதே. ஆண்டவரே, கதவு அடைக்கப்பட்டு பின்பதாக அறியேன் என்கிற சத்தத்தை நாங்கள் கேட்டுறக்கூடாது. ஆண்டவர் மோடு கூட பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.